சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. ஹலோ யூடியூப், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா சுசுகி 250cc ஒரு நியூ அட்வென்ச்சர் மாடல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது என்ன மாடல் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது என்னடா புதுசாக ஒரு சுசுக்கி 250cc கேட்டகரியில் விட்றாங்களே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் ஆல்ரெடி எக்கச்சக்க மாடல்ஸ் இந்தியாவில் இப்போது 250cc கேட்டகரியிலேருந்து 350cc கேட்டகரி வரும் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் மாடல் எக்கச்சக்கமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் சுசுக்கியும் நம்மளும் ஜாயின் பண்ணிக்கணும், நம்மளும் ஒரு குவார்ட்டர் லிட்டரு ஒரு அட்வென்ச்சர் மாடல் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இப்போ பார்த்தீங்கன்னா v-strom 250 அப்படின்ற சிசியை மாடல் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ஏது அப்படின்ற ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இது என்னடா ஒரு v-strom 250 ஒரு புது வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இது பழைய வண்டி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்க மாடல். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது வரையும் கிடையாது. ஏன்னா யாருமே ஒரு அட்வென்ச்சர் கேட்டகரியில் நிறைய பேர் இது பண்ணல. பட் இப்போது சிங்கிள் சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அட்வென்ச்சர் மாடல்ஸ் இப்போ இந்தியாவில் வந்துடுச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்களும் அந்த v-strom இந்தியா கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எதுக்கு ரைவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KTM 250 அட்வென்ச்சருக்கு, ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனுக்கு, பெனலி டிஆர்கே 251க்கு, BMW G310 GS மாடலுக்கு, இப்போ வந்திருக்க SD மாடலுக்கு, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியாக வரும். ஸோ ADV கேட்டகரியில் இந்த ஒரு மாடல் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ 250cc. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்டான ஒரு LED ரவுண்டு ஹெட்லம்ப் தான் கொடுக்குறாங்க. பார்க்க அட்டகாசமாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஃப்ரண்ட் ஃபெண்டரில் பார்த்தீங்கன்னா v-strom அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே வண்டி அட்டகாசமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரோட்லலாம் ஓட்டிகிட்டு போனோன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி சும்மா சக்கப்போடு போடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு யூனிக்கு ஒரு ஃபேஸ் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இதோட என்ஜின் ஸ்பெக் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய 250cc அதாவது ஜிக்ஸர் 250 ஆல்ரெடி நம்ம கிட்ட எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ SF ஜிக்ஸர் நான் சொல்லிட்டு ஒரு ஃபேட் மாடலாகவும் இருக்குது, நேக்டு மாடலாகவும் இருக்குது. ஸோ அந்த இன்ஜினை தான் இதுக்கு பவர் அப் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 249cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு இன்ஜின். அது பேர் பண்ணிக்கிறது 6 ஸ்பீட் கியர் பாக்ஸில் பேர் பண்ணியிருக்காங்க. 26.1 bhp அட் 9300 rpmலையும் 22.2 Nm பீக் டார்க் 7300 rpm ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அதாவது ஜிக்ஸர் SF 250க்கானது. பட் இந்த வண்டிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்ஜின் எல்லாம் சேமாக தான் இருக்குது. பட் கால்குலேஷன் மாறி இருக்கும். அதாவது ADVற்கான அந்த ஃப்ரண்ட் புல்லிங் இதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைட்டாக ஒரு மாடிஃபிகேஷன் இருக்கும், ரொம்ப எக்ஸாக்ட் மாடிஃபிகேஷன் இருக்குது. பட் ஆனால் டியூனிங்கில் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் மாடிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த காக்பிட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம SDயில் இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2018லேயே இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாடல்ஸில் இருக்க அந்த காக்பிட் தான் ஆக்சுவலாக இது. ஸோ பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதோட இன்ஜின் ஸ்பெக் இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. ஸோ இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் 130 தான் கொடுக்குறாங்க. ஏன்னா ADVன்றதில் 130 தான் வருது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 90/90 செக்ஷன் தான் கொடுக்குறாங்க. டியூவல் சேனல் ABSோட வரும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக டியூவல் சேனல் ABS வரும். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் சூப்பர் மோட்டோ மோடு ABSும் கண்டிப்பாக வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 30 mm ஃப்ரண்ட் யூஎஸ்டி ஃபோர்க் தான் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2,15,000 மேலே இருக்க வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது என்ன ப்ரைஸ்க்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், அண்டில் தென் லவ் யூ கைஸ், பை.